பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோ சரிங்களா. அதேமாதிரி நம்ம 1 மணி ஷோவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தோம். ஏ போர்டு அழகாக 6ஆம் நம்பர் வந்துச்சு. அதேமாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் நமக்கு 2 நம்பருமே நமக்கு ஒரு செம வினிங்காக கிடச்சிது. நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்த ஏ போர்டு வரும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி 5ஆம் நம்பர் சி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரிங்களா. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்தோம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன கணக்கில் கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி 7க்கு 5 ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது நான் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தேன் உங்களுக்கு. நேற்று ரொம்ப நேரம் வந்து அதிகபட்சமாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக வந்து நமக்கு அதாவது 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வரும். அதை கணக்கு பண்ணி தான் 6ஆம் நம்பர் கொடுத்தோம். அதே தான் நாங்கள் என்ன நம்பர் நமக்கு நேற்று அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 அதே மாதிரி 781 சரிங்களா. நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து 887 சரிங்களா. இதை அடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மணிக்கு கிடச்சது 70 635 சரிங்களா. இதில் நம்ம கொடுத்ததில் அழகாக 65 நமக்கு சூப்பராக வின்னிங் இருந்துச்சு. ஏ போர்டு 8க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் வரும்னு கொடுத்தோம். அதுதான் ஆடினாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம என்ன கொடுத்தோன்னா ஒன்று வந்தால் 9 வரும், இல்லை 5 வருங்க. ஏன்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 8க்கு 6 தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு கொடுத்தோம். அதுதான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆட்டி ஆடலை சரிங்களா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு நம்பர் நம்ம கொண்டு வரோம்னா அது ஸ்ட்ராங் இல்லாமல் கொண்டு வர மாட்டோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம கொண்டு வர நம்பரு அப்படி அவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம வந்து ஈவினிங் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துடவும் முடியாது சரிங்களா. அதேமாரி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் கொண்டு வரவே மாட்டோம் சரிங்களா. கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. செமையாக ஒரு வின்னிங். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர், ஏ போர்டில் 6ஆம் நம்பர் பக்காவான ஒரு நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 781 அதே மாதிரி 887 635 மேக்ஸிமம் அப்படி நமக்கு இந்த 635 நம்ம கணக்கில் எடுத்து இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நம்ம நேரத்து கொடுத்ததில் வந்து ஏ போர்டு 6 அல்லது 8, பி போர்டு 5 அல்லது 9 இது ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தோம். நம்ம சொன்ன மாதிரி 65 தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் வந்துருச்சு. 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் சரிங்களா. இந்த இடையில நம்ம என்ன பண்ணோம், 8ஆம் நம்பர் கொடுத்தோம். 3ஆம் நம்பர் நம்ம என்ன கொடுத்தோன்னா 685 கொடுத்தோம். அடித்த நம்பர் என்ன கொடுத்தாங்க 635 அடிச்சிருந்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக அதுக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா 8ஆம் நம்பர் மட்டும்தான் வந்துச்சு நேற்று கணக்கு. அந்த கணக்கில் தான் நம்ம கொடுத்தோம். 8ஆம் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே அடுத்த வின்னிங் நம்ம சூப்பராக எடுக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா. 8ஆம் நம்பருக்கு பவர் என்னன்னு 8ஆம் நம்பருக்கு ஆல்டர்னேட் நம்பர் என்ன வருமோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்தால் போதும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு சொன்னால் அதுதான் வந்துச்சு. ஏன்னா வேறு எதுவும் வரல இல்லையா. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம். அருமையான மெத்தடில் தான் கொடுத்தோம் சரிங்களா. நமக்கு வந்து நம்பர் இன்றைக்கி செம்மையாக 3ஆம் நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா. யாருக்கு 3 கொடுத்துட்டாங்க, 8க்கு 3 கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம். அது மாதிரி ஒரு 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக பவர் வச்சு 3ஆம் நம்பர் அடித்தாங்க, அவ்வளோதான். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவல் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 0க்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் நாங்கள் 0னா 6ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் தான் சொல்லலாம். 6ஆம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எப்போயுமே 6ஆம் நம்பர் தான் வரும் சரிங்களா. 6ஆம் நம்பருக்கு 0 தான் அதிகமாக வரும். 6ஆம் நம்பருக்கு 0 வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 0க்கு 6 தான் வரணும். 6க்கு 0, 0க்கு 6 அந்த கணக்கு தான் வரணும். அந்த மாதிரி எதுவும் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். வருது அப்படிங்கிறது இப்போ நான் போட்ட கணக்கு சரியாக இருந்தால் 0 தான் வரணும் சரிங்களா. அதை மீறி வேறு ஏதாவது நம்பர் வரும். 2ஆம் நம்பர் ஏங்க 2ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. 6க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 0ன்னு வரணும், இல்லை 6க்கு 2ன்னு வரணும். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா உங்களுக்கு 0 மேக்ஸிமம் செட் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு 6க்கு 0, 6க்கு 2 ரெண்டுமே வந்து வித்தியாசமான நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும். ஏன் வித்தியாசமான நம்பர்னு கேட்டால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருக்குது சரிங்களா. சி போர்டு வந்து நமக்கு வந்து 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பயும் வரக்கூடிய நம்பர், அது அப்படி மேட்ச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், உங்களுக்கு 2ஆம் நம்பர் வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 நம்பர் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம என்ன சொன்னால் 0க்கு வந்து நமக்கு எப்போயுமே வந்து 6ஆம் நம்பர் வந்தால் 0 வந்துடும். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்தால் 8ஆம் நம்பர் வந்துடும். இந்த 2 நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நேற்று நான் சொன்னேன்னா தான் சொன்னேன் 8ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் எனக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுதான் வரும், வேறு எது வராதுன்னு சொன்னால் அதே ஆடுறாங்க. அது மாதிரி தான் நம்ம சொல்கிறப்போ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் நம்பர் என்னவோ அதை தேடி கண்டுபிடிச்சா நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம். அதை திரும்ப பதிவு பண்ணுற வேறு விஷயம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. முயற்சி பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு வரக்கூடிய நம்பர் வந்து மறுபடியும் 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் மறுபடியும் வருது அப்படின்னா
3க்கு 6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பருக்கு 6 நம்பர் தான் எனக்கு வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது 3ஆம் நம்பருக்கு 6 நம்பர் வருது அப்படின்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கு 6 நம்பர் வரணும், ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா உங்களுக்கு நேற்று அடிக்க விட நம்பர் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இல்லை அதோட கொஞ்சம் பெரிய நம்பர் போகிறாங்க அப்படின்னா 9ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க, அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது 3க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள். இப்போ நாம் கொடுத்தவங்க வைக்க வேண்டாம். 9ஆம் நம்பர் பேசிக்காக வர மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 2 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க, சரிங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி C-போர்டை பொறுத்த வரைக்கும் C-போர்டை நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு 2ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு, 5ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு. 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தோணுது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறோம். இன்றைக்கி 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 635 கொடுத்துருக்காங்க. திரும்ப வந்து ஒரு 5ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு இருக்கான்னு பாருங்கள். நான் 0-5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 0-5 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0-6-5 அப்படிங்கிற நம்பர், அதாவது 0-65 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு கணக்கில் அது 65 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள். நான் கொடுத்தக்கறக்க வைக்க வேணால் 65 0-65ங்கிறது 0-65 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள், வந்து எடுத்துங்க. அதே மாதிரி நமக்கு C-போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 5. 5க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். 5க்கு 5 வரணும், அப்படி இல்லைன்னா 5க்கு 7 தான் வரணும். 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. கணக்காக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க, கண்டிப்பாக வரும். இப்படி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, சரிங்களா. அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 0-65ன்னு வரணும், இல்லை 297 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஆல்போர்டு என்னங்க வரும் அப்படின்னு எனக்கு 2ஆம் நம்பரு, அதே மாதிரி 5ஆம் நம்பர், அதே மாதிரி 0, இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு இப்படி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 5 2 6 அப்படிங்கிற இந்த மெத்தடில் எனக்கு கிடைக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஆல்போர்டில் 2 நம்பர் 1 நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58, அதே மாதிரி 666 18 887 இதுதான் கொடுத்தாங்க. இந்த நம்பர் தான் நமக்கு கொடுத்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது, நமக்கு இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 6க்கு 8 6க்கு 8 6க்கு 7 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் தான் நமக்கு கொடுத்தாங்க. அதாவது 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் 2 நம்பர் தள்ளி 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதே தான் மறுபடியும் ஒரு நம்பர் தள்ளி கொடுத்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே. இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். அது மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் இங்கே வருது அப்படின்னா, நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 8ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது இல்லையா, அந்த கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு அடுத்த வின்னிங் நம்பர் என்னங்க தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் A-போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். எனக்கு A-போர்டுலேயே 5ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. ஏங்கன்னா 8க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். வந்த இடத்துக்கு 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். வருதான்னு பாருங்கள். ஏன் வருதுன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8க்கு 0 8க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது 5ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்களை வரும், சரிங்களா. வேறு மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, சரிங்களா. அதே மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி C-போர்டில் வந்து நமக்கு A-போர்ட்லேயும் இதுமாதிரி A-போர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் நம்பர். ஏன் 1ஆம் நம்பர் வருதுன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் பேச ஆடுவாங்க. ஏன்னா 8க்கு 1ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. 8க்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக வச்சு ஆடுவாங்க, வேறு எந்த நம்பரும் ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா உங்களுக்கு 8க்கு 1 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து விழுந்துற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க, சரிங்களா. அதாவது நம்ம 51 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வரக்கு A-போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி B-போர்டை பொறுத்த வரைக்கும் B-போர்டு 4ஆம் நம்பர். எதனால் 4 நம்பர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 8க்கு 4 8க்கு 5 அந்த 2 நம்பர் சேர்த்து கொடுக்குறோம். அதே மாதிரி C-போர்டில் வந்து 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 8க்கு 9 அப்படிங்கிற நம்பர் மாற்றி வைக்கணும், சரிங்க. அதே மாதிரி C-போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அதே மாதிரி 3 இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்போர்டு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னா எனக்கு திரும்ப வந்து 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4ஆம் நம்பர் அதே மாதிரி 5ஆம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். அதே நேற்று கொடுத்த நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவல் நிறைய வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0-65 அப்படிங்கிற அந்த மெத்தட் ஆடலாம். ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது.
அப்படி இல்லைன்னா 297 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்துங்கிறத என்னோடய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கொடுக்குறோம், யார் கொடுக்குறாங்கலாம் முக்கியம் இல்லை. நம்பர் வின்னிங் நம்பர் கிடச்சி நம்ம வின்னிங் எடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் பாடுபடுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.